மிஸ்கின் மாதிரி டைரக்டர்லாம் அடிச்சே கொன்றுவாங்க டப்பிங் கலைஞர்களை, கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருவாங்க. சங்கீதான்ற ஒரு பொண்ணு வந்து அபியூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த அயோக்கிய பையன் நீ படுக்க வந்தாதே உனக்கு நான் வேலை கொடுப்பேன்னு சாட்சி சொல்லியிருக்கான். ஓத்தான்றது ஒம்மான்றது இன்சார்ஜ் மீட்டிங்ல அவன்றது இவன்றது. ஒரு 250-300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு விஜய் ஒரு 250 ரூபாய் கட்ட மாட்டாரா? விஜய் போடுற சட்டை 18,000, ஷூ 38,000, கண்ணாடி 95 லட்சம். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவு வணக்கம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்கு அப்படின்னா, டப்பிங் யூனியனுடைய 2024-26 தேர்தலுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் தேர்தல் வாக்குறுதியை நான் வந்து வெளியிட போகிறேன் இன்னைக்கு. இப்போ இந்த தேர்தலில் நான் வந்து தனிச்சு நிற்கிறேன். திரு ராதாரவி அவர்கள் அணியையும் இன்னொரு அணியையும் எதிர்த்து 2800க்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞருடைய உரிமைக்காகவும் அவருடைய வாழ்வாதாரத்திற்காகவும் ஏகாதிபத்தியத்தின் ஒடுக்குமுறைக்கான ஒரு புதிய தத்துவத்தையும் ஒரு புதிய சித்தாந்தத்தையும் தூக்கித்தான் நான் இன்று தலைவர் ராதாரவி அவர்களை எதிர்த்தும் அவருடைய அணியை எதிர்த்தும் தலைவர் வேட்பாளருக்காக போட்டிட்டு இருக்கிறேன். நான் ஏதோ கோபத்தில் நான் ராதாரவி அவர்களை எதிர்த்து நிற்கல, வலி வேதனை, ஒரு ஃபைட் வாய்ஸ் கொடுக்குறோம். ஏன் நான் கட்டடத்தில் ரத்தம் இருக்கு சொல்றேன்னா, இப்போ ஒரு ஹீரோ 10-20 பேர் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹீரோ 10-20 பேர் அடிக்கிறாரு அப்படின்னா இந்த ஃபைட் வாய்ஸ் வந்து 8 பேர் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஹீரோ 150 பேர் அடிப்பான். இப்படி ஃபைட் கொடுக்கணும். 8 ஃபைட் கொடுக்கும்போது அவனுக்கு ரத்தம் கக்கிருங்க. 4000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தனுக்கு 8 ஃபைட்டுக்கு 800 பேர் அடிக்கணும். அது டப்பிங் கலைஞர்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு 7வது மாடியிலேருந்து ஒருத்தர் சண்டை போறான், ஒரு ஹீரோ அடிக்கிறான் அப்படின்னா, அந்த 7வது மாடியிலேருந்து விழுகிறான்னா மேலே மாடியை உடைச்சு கண்ணாடி உடைச்சு கீழே வந்து கார் இருக்கும், காரில் விழுந்து கீழே வந்து கீழே தரையில் விழுகணும். இப்படி கொடுக்கணும். இதை ஒரே ஃப்ளோவில் கொடுக்கணும். இதை ஒரே ஃப்ளோவில் கொடுக்கலன்னா மிஸ்கின் மாதிரி டைரக்டர்லாம் அடிச்சே கொன்றுவாங்க டப்பிங் கலைஞர்களை, கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருவாங்க. அங்கேருந்து ஃபாலிங் பண்ணி கீழே வந்து டவுன் ஆகிற வரைக்கும் அந்த எஃபெக்டை கொடுக்கணும். அப்படி ரத்தத்தை சிந்தின காசு, அந்த காசை யூனியன் இருக்கிற இடமே தெரியாமல் போச்சு. இன்றைக்கி கட்டடம் உடைக்கப்பட்டு போச்சுங்க. இதை நான் சொன்னால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் வந்து எதிர்க்க துணிந்தவன் அல்ல, நான் எதற்கும் துணிந்தவன். நான் வந்து ஒரு புதிய தத்துவத்தை தூக்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறாங்க, உனக்குலாம் என்ன அரசியல் தெரியும், ராதாரவியை எதுக்குறான் அப்படின்னா எனக்கு என்ன அரசியல் தெரியணும். இதுக்கு முன்னாடி நடந்த எந்த தேர்தலையுமே அவர் எதிர்த்து போட்டியிடவே இல்லை, எது ஒரு குரல் கொடுத்த மாதிரி தெரியலையே. எதனால இப்போ திடீர்னு வந்து இன்னொரு வெற்றின்ற அந்த அணியாகட்டும், இப்போ நீங்கள் உங்களோட அணியாகட்டும், இப்போ நடக்கிற அந்த தேர்தலை எதிர்த்து போட்டியிடுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு தேர்தலையும் இப்போ போட்டியில் தொடர்ந்து அவரே தான் 35-36 வருஷமா தலைவராக இருந்துட்டு வந்திருக்காரு. இப்போ எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கறதுக்கான ஒரு காரணம் என்ன? சரியான கேள்வி. அதாவது கடந்த 37 வருஷமா அவர் வந்து ஒரு 6-7-8 பீரியடில் அவர் தலைவராக இருந்திருக்கிறாரு. அவர் கை காட்டுறவங்க தான் தலைவராக இருந்திருக்காங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, அவர் கேட்குற சரியான கேள்வி. அப்பெல்லாம் நிர்வாகம் நல்லபடியாக போய் கொண்டிருந்தது என்பதை நான் நம்பினேன், நான் கூட இருந்தேன். என்னைக்கு கட்டடத்தை இடிச்சாங்களோ, என்னைக்கு என் உறுப்பினருடைய கோவிலை இடிச்சாங்களோ, அன்னைக்கு வந்து தவறு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ என்னன்னா தவறு வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அவர் கேட்ட மாதிரி ஏன் இதுக்கு முன்னாடி நிக்கலனா, அதுக்கு முன்னாடி எனக்கு நிக்கணும்னு தோணல. இப்பொழுது காலத்தின் கட்டாயம் நான் நிக்கிறேன். ஏன்னா கேள்வி கேட்ட 13 உறுப்பினர் அடிப்படை உறுப்பிலிருந்து தூக்கியிருக்காங்க. சங்கீதான்ற ஒரு பொண்ணு வந்து அபியூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த அயோக்கிய பையன் நீ படுக்க வந்தாதே உனக்கு நான் வேலை கொடுப்பேன்னு சாட்சி சொல்லியிருக்கான். அவனை ஒரு நிர்வாகம் செருப்பை கொண்டு அடிச்சிருக்கணும்ல. எங்களுக்கு இப்பதான் தெரியுது. நீங்க இப்ப கேள்வி கேட்கறீங்க ஏன் இதுக்கு முன்னாடி எங்க போனீங்கன்னு. இதுக்கு முன்னாடி தகவல் வரல. நானும் ஒரு குற்றவாளி தான். எனக்கு அப்ப தெரிஞ்சிருச்சுன்னா நான் போய் எடுத்து கேள்வி கேட்டிருப்பேன். இன்னைக்கு தனியா நிக்கிறவன் அன்னைக்கு எனக்கு தைரியம் இல்லையா, நான் நின்றுப்பேன். அன்னைக்கு இந்த விஷயங்கள் வரல. ஓகே, ராதாரவி நன்றாகத்தான் இந்த அணியை வச்சிருக்கிறாரு, அவர் கட்டுப்பட்டு தான் இந்த யூனியன் நடக்குது அப்படின்னு நானும் நம்பி இருந்தேன். இந்த இன்சார்ஜ்களை வச்சு உறுப்பினர்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கிறது. ஒவ்வொரு இன்சார்ஜும் ஒரு 10 பேரை வச்சிருக்கான். இந்த 10 பேரை வச்சுக்கிட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்க சூழ்நிலை நானும் ஒரு இன்சார்ஜ், எல்லாரும் அண்ணன் தம்பியா தான் பழகிக்கிட்டு இருக்கோம். வார்த்தையில விடுறது, ஓத்தான்றது, ஒம்மான்றது, இன்சார்ஜ் மீட்டிங்ல அவன்றது இவன்றது, இந்த மாதிரி நாகரமற்ற வாழியை ஒரு தலைவன் பேசலாமா? இந்த கோபம் தான் எடுத்தோன்னே ஆட்சிக்கு வர முடியாதுங்க. நான் விஜய் இல்லைங்க, டக்குன்னு அப்படியே தலைவர் ஆகிறதுக்கு. நான் நீ தோத்தாலும் பரவாயில்ல, நான் பரவாயில்ல, என் மக்களுக்காக நிற்கிறேன். அடுத்ததுல நான் வென்றிருக்கிறேன். அருமையான கேள்வி. எனக்கு நாமினேஷன் வாங்கிட்டு அலுவலகத்திலிருந்து விட்டு வெளியில வரும் பொழுது திரு ராதாரவி அவர்கள் போன் பண்ணார்.
அது உங்களுக்கு அதை வெளிக்காட்டணுமா இல்லை நான் வாயிலே சொல்லிடுவா? என்ன சொன்னாருன்னா, வணக்கம், ஆடியோ இருக்கு வேணும்னா உங்களுக்கு. அவர் என்ன சொன்னார்னா, நான் 2 நாமினேஷன் ஃபார்ம் வாங்கியிருக்காமடா. ஆமாண்ணே, நான் 2 வாங்கியிருக்கேன், நான் எதுலையாவது உங்களை போடுவேன் அப்படின்னு. நீ இந்த தடவை நிற்காத, நல்லா கவனிங்க, நீ இந்த தடவை நிற்காத, அடுத்த தடவை நில்லு. இந்த தடவை அண்ணே நிற்கிறேன், நீ எனக்கு வேலை செய்ய. நான் ஜெயிச்சு முடிச்சேன்னா என்னை வந்து நேரில் பாரு, நான் உடைய நியமன குழு, அதாவது நாமினேட் எலெக்டட் கமிட்டி, அதில் உனக்கு போடுறேன்றாரு. எனக்கு அந்த பதவி தேவையில்லை. நான் பதவிக்கு போயிருந்தாத்தே எதிரணியில் வந்து நான் போய் வேலை செஞ்சிருப்பேன்ல, வேலை செஞ்சு ஜெயிச்சிருப்பேன்ல. 3 போஸ்டிங்கில் எதிர வேணாலும் நான் ஜெயிச்சிருப்பேன். எனக்கு இளைஞருடைய சப்போர்ட் இருக்கு. எனக்கு ராதாரவி அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த 150-200 ஓட்டு செல்லாத ஓட்டு, அந்த ஓட்டு எனக்கு வேணாம். இளைஞர்கள் இருக்காங்க, என் தம்பி சகோதரிகள் இருக்காங்க. இந்த வீடியோ பார்ப்பான்ல, இந்த வீடியோ பார்ப்பான்ல, என் தம்பி தங்கச்சி உறவுகள் பார்ப்பான்ல, 20 நிமிஷம் பேசுறோம்ல, ஃபுல்லாக பார்ப்பான். பார்த்து முடிச்சுட்டு அவன் மனசாட்சிக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு ஓட்டு போடட்டும். எனக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு நல்லது, ஓட்டு போடலைன்னா எனக்கு நல்லது. நான் அடுத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போகிறேன், எனக்கு கட்சி வேலை வர இருக்கு, தலைவர் வந்து எனக்கு நிறைய பணிகள் கொடுத்துருக்காரு, நான் இப்படியே போயிடுறேன். என்ன நம்பு, என் தத்துவத்தை நீ நம்புனா எனக்கு ஓட்டு போடு. அது உன் வீட்டில் வந்து ஐயா சாமியை காலில் வந்து கும்பிட்டுலாம் இருக்க மாட்டேன், நீ அப்படி நினைக்காத. அந்த அரசியல் நான் பண்ண வரல, ஊழல் கும்பிடு போட்டு கொள்ளையடிக்கிற அரசியல் நான் பண்ண வரல. ஃபோன் பண்ணி கேட்பேன், ஓட்டு போட முடிஞ்சா போடு, இல்லையா நீ போய்கிட்டே இரு, அவ்வளோதான். என்னை கூப்பிட்டு மிரட்டினாரு, நான் அதையும் மீறி தான் அங்கே நின்றுருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு பின்விளைகள் எது வந்தாலும் சரி. இந்த கார்டை நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் இல்லையா, இது இன்சார்ஜ் கார்டு. ஒருவேளை அடிப்படை உறுப்பினரை தூக்குனா அதுக்கடுத்து என்னுடைய விளைவுகளை காட்டுவேன். என்னுடைய ஏரியா, ஏன்னா எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்குது. நேராக தொழிலாளர் துறை அமைச்சர் CV கணேசன் எனக்கு நெருங்கியவர், நான் போய் சந்திப்பேன். இந்த யூனியன் நலத்திற்காக, இந்த யூனியனுடைய மேம்பாட்டிற்காக மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலினையும் நான் சந்திப்பதற்காக தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு பின்புலத்திலே என் தலைவர் இருக்கிறார். இந்த ஒடுக்கப்பட்ட குரலற்ற மக்களுக்காக அவர் நிறைய நல்ல திட்டங்களை அவர் செய்வதற்காக நான் காத்திருக்கிறேன். அதான் இன்னொரு விஷயம், ஆடியோ போடுறேன். இப்போ என்னன்னா சந்தாங்க, இந்த முக்கியமான விஷயங்க. சந்தா வந்து எங்களுக்கு 250 ரூபா, சேம நல நிதி கட்டுனா 450 ரூபா. சேம நல நிதி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது கட்டுனா டப்பிங் கலைஞருடைய பிள்ளைங்களுக்கு வந்து வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் தருவாங்க. டப்பிங் கலைஞரோட பையனுக்கோ பொண்ணுக்கோ மேரேஜ்னா ஒரு 30,000 ரூபா தருவாங்க. இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு 30,000 ரூபா தருவாங்க. அதுக்கு தான் சேம நல நிதி. இங்கே என்ன ஃப்ராடுனா, இதுதான் 1459 ஓட்டுக்கான லிஸ்ட்டுங்க. இதில் வந்து பாருங்க, சந்தா எப்படி கட்டி எப்படி அவமானப்படுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஜோசப் விஜய், யாரு? இளைய தளபதி விஜய், 17/9 7th கிராஸ் ஸ்ட்ரீட், சாஸ்திரி நகர், விஜயசாந்தி 4 ரீசன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அடையார். இவருக்கு போய் 250 ரூபாய் கட்டி வச்சிருக்காங்க. 28835 இந்த நம்பர்ல 70 பேருக்கு இவங்க வந்து 250 ரூபா சந்தா கட்டியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அவமானம்! ஒரு 250-300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு விஜய் ஒரு 250 ரூபா கட்ட மாட்டாரா? அப்ப இந்த யூனியனும் இந்த நிர்வாகமும் அவர் அசிங்கப்படுத்தல. அவர் நினைச்சா டெஃபர்மேஷன் கேஸ் போடலாம், மாநில சீடு வழக்கு போடணும். ஏங்க, எவ்வளவு பெரிய ஒரு நடிகர், இன்னைக்கு நாளைக்கு சூப்பர் ஸ்டார் அவர் தான், அவர் அவமானப்படுத்தலாமாங்க? கேட்டா என்ன சொல்றாங்க, ஒரு நபர் வருஷம் 15,000 ரூபாய் தர்றாரு, அதுல கட்ட முடியாதவங்களுக்கெல்லாம் கட்டுவோனாரு. விஜய்க்கு என்ன கட்ட முடியாதாங்க? என்னங்க நீங்களே சொல்லுங்க. கேட்கிறவன் கேன பையனா இருந்தா ஊர்ல சொல்லுவாங்க, கேட்கிறவன் கேன பையனா இருந்தா கேழ்வரகு நெய்வடின்ற கணக்கா 250 ரூபாய் 150 கோடி. விஜய் போடுற சட்டை 18,000, ஷூ 38,000, கண்ணாடி 95 லட்சம். இப்படி போடுற ஒரு ஆள் அசிங்கப்படுத்தல, நீ அவமானப்படுத்தல. விஜய் இதை பார்த்தாருன்னா டெஃபர்மேஷன் கேஸ் ராதாரவி அவர்கள் மேலும் இந்த அணியின் மேலும் போடுங்க. நீ டெஃபர்மேஷன் போடுங்க. நான் சாட்சி சொல்றேன், நான் வர்றேன் மிஸ்டர் விஜய், நான் வர்றேன். எவ்வளவு அவமானம்! ஒரு 250 ரூபாய். இதை கேட்டேன்னா அடிப்படை உறுப்பில் வந்து தூக்குறது. இதை கேட்டா நான் யூனியன் அகைன்ஸ்ட். இந்த பார், நான் மறுபடியும் சொல்றேன், நான் எதிர்க்க துணிந்தவன் அல்ல, நான் எதற்கும் துணிந்தவன். விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. நான் இன்னைக்கு தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க 2 பேரோட வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல நான் இருக்கேன். 150-200 ஓட்டுனாலும் நீ ஜெயிச்சாலும் அதுக்கு காரணம் நான் தான், தோத்தாலும் காரணம் நான் தான். அப்ப 3வது எதிர்க்கட்சி பலமா நிக்கிறேன். யாரை நம்பி? டப்பிங் கலைஞரோட இளைஞர்களை நம்பி நான் நிக்கிறேன். பாருங்க, இந்த விஜய் இப்படி பித்தலாட்டம் இது நடக்குதுங்க. இதை கேட்டா ஆடியோ மெசேஜ் ப்ளே பண்ணுவேன். கொஞ்சம் சைலண்ட். இப்பொழுது வந்து என்னை வந்து தேர்தலில் நாமினேஷன் வாங்கிட்டு வந்த பிறகு என்னை நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஆடியோ. இதை பேசினவர் வந்து திரு ராதாரவி அண்ணன் அவர்கள். நீங்களே கேளுங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. இவ்வளோதான் சவுண்ட் இருக்கு, பரவாயில்லையா? இந்த ஒரு நிமிஷம்
நன்மைக்கு தான் சொல்லுவேன். அண்ணே வணக்கம்ண்ணே. ஒரு நிமிஷம். அண்ணே வணக்கம்ண்ணே. வாழ்த்துக்கள். அதான் நிக்கிறியா நீ தான் 2 போஸ்ட்ல நிக்கிறியா? 2 போஸ்ட்ல நிக்கலண்ணே. 2 ஃபார்ம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி ஏதாவது ஒண்ணு நிப்போமே. நீ எனக்கு எதுல இருந்து அழைப்பு வரல, ஒன்னும் வரல. இப்ப நிக்காத. நான் உனக்கு நன்மைக்கு தான் சொல்லுவேன், வேற என்ன. இப்ப நிக்காத. நின்னு ஏதாவது ஒரு தோத்துட்டோம்னா நமக்கு அவமானம் ஆயிடும். அது கண்டிப்பானே அண்ணனுக்கு. நான் உனக்கு என்ன சொல்றேன், நீ நிக்காம விட்டுட்டு எனக்கு ஒர்க் பண்ணா நான் நிக்கிறேன். சரிங்கண்ணே. எனக்கு ஒர்க் பண்ண நீ எனக்கு வேண்டிப்பட்டு போயிருந்ததால போன் பண்றேன். சரிங்கண்ணே. நானே எனக்கு போன் பண்ணலையே, பேசியிருக்கேன் கொண்டிருக்கேன். அவன் கேட்க மாட்டேன், நான் என்ன செய்யறேன். ஆமாண்ணே, அதுதானே எங்களுக்கு பெரிய வருத்தமா இருக்கு. நீங்க இருந்துட்டு இப்படி எல்லா விஷயமும் தப்பா நடக்கும்போது எங்களுக்கு நான் எந்த பக்கம் போறதுன்னு நீ எந்த பக்கம் போறது உனக்கு தெரியலன்னு சொன்னா தப்பு. உனக்கு நல்ல நம்பிக்கையா தெரியணும். நம்ப ராதாரவி, அது நம்ப ராதாரவி என்னண்ணே, அது ரைட். நான் உனக்கு என்ன சொல்றேன், கம்பெனி நிக்காம இரு. தேர்தல் முடியட்டும், ரிசல்ட் வந்தோட எனக்கு கிட்ட வந்து சொல்லு. உடனே உடனே நாமினேஷன்ல போட்டு உள்ள கொண்டாந்துருவேன். அவ்வளவுதான். சரிங்க. இறுதியா ஒண்ணே ஒண்ணு மட்டுங்க, பத்திரிகையாளர் நண்பர்களே, ஒண்ணே ஒண்ணு மட்டும். இந்த முக்கியமான பாயிண்ட் 2 வரி தான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எப்படி இலங்கை மண்ணிலே 1 லட்சம் மக்களை கொன்று குவித்த ராஜபக்ஷ அவர்கள் அதே சிங்கள மக்களால், இலங்கை மக்களால் தூக்கி வீசப்பட்டு எரியப்பட்டாரோ, நடந்து முடிந்த இசைக்கலைஞர் சங்கத்திலே பிஜேபியை சேர்ந்த தீனா அவர்கள் எப்படி எலெக்ஷனிலே தோல்வியுற்று தூக்கி வீசப்பட்டாரோ, எப்படி நடிகர் சங்கத்திலே ஊழல் முறைகேடுகளை செய்து நடிகர் சங்கத்தின் வாயிலாக திரு ராதாரவி அவர்கள் தூக்கி வீசப்பட்டாரோ, அதே போன்று நடக்கவிருக்கின்ற இந்த 2024-26 தேர்தலிலே ராதாரவி அவர்களும் அவர்களுடைய அணிகளும் டப்பிங் கலைஞர்களால் தூக்கி வீசப்படுவார்கள் என்பதனை எச்சரித்துக் கொள்கிறேன். அறம் வெல்லும், அறம் வெல்லும், அறம் வெல்லும். நன்றி, வணக்கம்.